மனிதனால உருவாக்கப்பட்ட ஏஐ இப்போ மனித இனத்தையே வந்து அழிக்க போகுது அப்படின்னு நான் சொல்லல. ஏஐ கண்டுபிடிச்ச ஏஐயோட காட் ஃபாதர் சொல்லக்கூடிய ஜாஃப்ரே ஹிண்டன் சொல்றாரு. அவர் ஏன் இந்த விஷயத்தை சொல்றாரு அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய 20 இருந்து 30 வருஷத்துக்குள்ள ஏஐ வந்து இப்ப இருக்கிறத விட 50 மடங்கு பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி காலகட்டத்துல நமக்கு ஜாபுங்கிறத இருக்காது. ஓகே பிரதர், இப்ப நாம எப்படி வந்து தடுக்க முடியும் அப்படின்னா நம்மளால தடுக்க முடியாது. பட் அந்த ஏஐ வளர்ச்சியோட நம்மளும் வந்து வளர முடியும். அதுக்கு நம்ம பண்ணக்கூடியது இப்ப இருக்க ஏஐ பத்தி ஃபுல்லா லேர்ன் பண்றதா. நம்மளோட சேனல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி நிறைய வந்து ஷேர் பண்ணிருப்போம். ஆனா உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்ப ஃபுல்லா ஏஐ ஆப்டிமைசேஷனா மாறிடுச்சுங்கிறது தெரியும்? சோ ஆமாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபுல்லா ஏஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா மாறிடுச்சு. ஃபியூச்சர் பாத்தீங்க அப்படின்னா நியூரோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா மாற போகுது. சோ அப்படி வளர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு வளர்ச்சியில நாம வந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்னா நம்மளால பாத்தீங்கன்னா நிறைய கத்துக்க முடியாது, நிறைய சம்பாதிக்க முடியாது. இப்போ இந்த ஏஐ வந்து நீங்க கரெக்டா வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க வாங்கக்கூடிய சேலரியோட 40% பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகே பிரதர், இதெல்லாம் ரைட். நான் எங்க போய் லேர்ன் பண்றது அப்படின்னா யூடியூப்ல நிறையவே பாத்தீங்க அப்படின்னா ஏஐ பத்தி பேசிக்கா சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா இன்டெப்தா வந்து யாரும் சொல்லி கொடுக்கறது இல்ல. அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா B10X ஒரு வெப்சைட் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா டெய்லி இல்ல வீக்லி எல்லா நாளுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அந்த வெப்சைட் நமக்கு என்ன சொல்லி தராங்க அப்படின்னா ஏஐ பத்தி ஃபுல்லா வந்து சொல்லி தராங்க. சோ அதுல வந்து எப்படி வந்து ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நம்ம மாறுறது, அந்த ஸ்கில்ஸ் எப்படி வந்து வளர்த்துக்கிறது, ChatGPT-ல எப்படி வந்து ப்ராம்ப்ட் கொடுத்தா நமக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும், கோடிங் எதுவுமே தெரியாம நம்ம எப்படி வெப்சைட் வந்து பில்ட் பண்றது, எப்படி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி உங்களால பாத்தீங்க அப்படின்னா உங்க சேலரியில 40% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்க போகுது. இதுல வந்து எல்லா விதமான டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. இந்த ஒர்க் ஷாப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்டில் பண்ண போறது இவங்க 2 பேர் மட்டும் தான், ஆதித்யா பிரதர்ஸ். இந்த ஒரு ஒர்க் ஷாப்பை வந்து வேற லெவல்ல வந்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இதுல என்ன மாதிரியான கேட்டகரி என்ன ஜாப்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாமே இங்க பாத்துக்க முடியும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஷாப் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு ஏஐ டூல் ஒர்க் ஷாப் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஒர்க் ஷாப்ல நம்ம என்னெல்லாம் கவர் பண்ண போறோம், எவ்வளவு நடக்க போகுது அப்படிங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒர்க் ஷாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 13th 3 hours நடக்க போகுது. சோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லைவ் செஷன்ஸ். சோ மார்னிங் பாத்தீங்க அப்படின்னா 11 o'clock வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஒர்க் ஷாப்ல கலந்துக்கிறவங்களுக்கு சர்டிபிகேஷன்ஸும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விதமான போனஸ்மே பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அந்த போனஸ் பத்தி நான் டீடைலா வந்து சொல்றேன். இந்த ஒர்க் ஷாப் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது 50க்கு அதிகமான ப்ரொடக்டிவிட்டி ஹேக்ஸ் பாத்தீங்க நமக்கு கிடைக்க போகுது. 800க்கு அதிகமான கஸ்டமைஸ் பிபிடி டெம்ப்ளேட்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு ஒர்க் ஷாப்பை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது. இப்போ ரீசெண்டா வரக்கூடிய எல்லா விதமான ஏஐமே பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இந்த வெப்சைட்டை ஸ்கோர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கீழே இந்த டெஸ்டிமோனியல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஒர்க் ஷாப் மூலமா ஜீரோ நாலேஜ்ல உள்ள வந்து கூட நிறைய பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பிசினஸா வந்து கன்வெர்ட் ஆயிருக்காங்க. அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட அபிஷியல் யூடியூப் சேனல்ல வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க டைரக்டா வந்து அங்கேயே வந்து பாத்துக்கலாம். நீங்க ஒரு சைடு இன்கமா இந்த ஏஐ பயன்படுத்தி நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா மாறுறதுக்கு இந்த ஏஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஓகே பிரதர், அது ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொன்னீங்களா, அப்படின்னா என்ன பிரதர் நீங்க கேட்கலாம். சோ ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படிங்கிறது இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஸ்கில். இப்போ ChatGPT-ல வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து நம்ம 2 லைன் 3 லைன்ல வந்து கேட்டுட்டு இருப்போம். பட் அப்படி கேட்க கூடாது. நம்ம என்ன வேணுமோ அதை வந்து 4 விதமான கேட்டகரியா வந்து பிரிப்பாங்க. அந்த 4 கேட்டகரியில நம்ம கேட்டா நமக்கு என்ன வேணுமோ அது டீடைலா பாத்தீங்கன்னா கிடைக்கும். சோ அதுக்கு பேர் தான் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து தனி கோர்ஸாவே இருக்கு. அந்த கோர்ஸ் நீங்க லேர்ன் பண்ணாதான் இது வந்து டீடைலா உங்களால பண்ண முடியும். இது ChatGPT மட்டும் இல்ல, இந்த ChatGPT மாதிரி இருக்கக்கூடிய நிறைய விதமான ஏஐ பாத்தீங்க அப்படின்னா யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த ஏஐ பயன்படுத்தி உங்களோட பர்சனல் பிராண்டிங் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட LinkedIn அக்கவுண்ட் வந்து ரொம்பவே க்ரோ பண்ணிக்க முடியும். நீங்க ப்ரொஃபஷனலா ஒரு ஸ்கில்ஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன இந்த B10X-ல 3 விதமான ஏஐ அசிஸ்டன்ட் பத்தி சொல்லி தர போறாங்க. அதுல ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆதித்யா GPT, ரெண்டாவது இன்டர்வியூ GPT, மூணாவது பாத்தீங்கன்னா லைஃப் கோச் GPT. இந்த GPT-ல என்ன பிரதர் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, இப்ப நீங்க ஏஐ பயன்படுத்தி நீங்க எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போறது அப்படிங்கிறது இந்த 3 கேட்டகரியிலுமே உங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும். ChatGPT-ல ப்ராம்ப்ட் ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ப்ராம்ப்ட் பாத்தீங்க அப்படின்னா எப்படி பயன்படுத்த போறோம், என்னென்ன ப்ராம்ப்ட் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 3000க்கு அதிகமான ப்ராம்ப்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பண்டல்ல வந்து கிடைக்கும். இது எல்லாமே இந்த ஒர்க் ஷாப்ல வந்து நமக்கு கிடைக்கும். சோ நீங்க இந்த B10X வெப்சைட் இருக்கக்கூடிய இந்த ஒர்க் ஷாப் வந்து தாராளமா வந்து கலந்துக்கலாம். இந்த ஒர்க் ஷாப்ல வந்து நிறைய பேர் கலந்து இருக்காங்களா, இதுல டெஸ்டிமோனியல்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நான்
வந்து ஷோ பண்றேன். அதுல இருக்கக்கூடிய நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஸ்கில்ஸுமே இல்லாம இதுல இருந்து ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணி அவங்க நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அபிஷியல் யூடியூப் சேனல் வந்து இருக்கும், நீங்க போய் கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். முடிஞ்சா வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே பிரதர், ஒர்க் ஷாப் எல்லாமே எனக்கு ஓகே தான், பட் நான் எப்படி வந்து அதை வந்து நான் பார்க்கறது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் இருக்காது அப்படின்னா ஒண்ணு கிடையாதுங்க. வாரத்துல 2 நாள் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஒர்க் ஷாப் வந்து நடக்கும், சாட்டர்டே சண்டே. இந்த சாட்டர்டே சண்டே உங்களால டைம் இல்ல அப்படின்னா ஒண்ணு இல்ல, அதோட ரெக்கார்டட் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லயே ஷேர் பண்ணிடுவாங்க, இல்ல இமெயிலே ஷேர் பண்ணிடுவாங்க. அதையுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க எடுத்துக்க முடியும். சோ அது போக மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு क्वेश्चन ஆன்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர்ஸ் வந்து நடக்கும். சோ அது மூலமாவோ நீங்க இந்த ஏஐ மூலமா லேர்ன் பண்ணிக்க முடியும். எனக்கு ChatGPT தான் தேவையே இல்லை, நான் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன், நான் வந்து வெறும் எக்ஸல் பவர் பாயிண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு எதுக்கு ஏஐ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இருங்க, அதுக்குமே நான் வரேன். இப்போ ரீசென்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல் இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஏஐ வந்து வந்துருச்சு. சோ அந்த எக்ஸ்டென்ஷன்ல வந்து இந்த ஏஐ வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும், ரொம்பவே சிம்பிளா வந்து முடிஞ்சிடும். இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் யார் யூஸ் பண்றா அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா வந்து எக்ஸல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அவங்கலாம் வந்து இந்த ஏஐ வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நீங்க என்ன இந்த ஏஐக்கு அப்கிரேட் ஆகல அப்படின்னா ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்க நீங்களே வந்து திங்க் பண்ணிக்கங்க. இந்த வெப்சைட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். சோ இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ நான் வந்து உங்களுக்கு சொல்ல நினைச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருந்திருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல வந்து கேளுங்க. இல்ல பொறுத்த எனக்கு இந்த வெப்சைட் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒண்ணு இல்ல, என்னோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், எனக்கு டைரக்டா சாட் பண்ணுங்க. இது பத்தி டீடைலா பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே गाइस, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா தமிழ் பாக்குறேன். அதுவரை டாடா, பை பை.